அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 7ல் செவ்வாய், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். 6ல் சனி, 9ல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். 7ல் செவ்வாய், 8ல் சூரியன் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஒருவருக்கொருவர் அனுசரிப்பு தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். உறவினர்களிடம் பேசும்போது நல்லபடியாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் பொல்லாப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலனை அடைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுப்பீர்கள். உங்களுக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையும். உத்தியோக ரீதியாக தாங்கள் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து உயர் அதிகாரியினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சிறப்பு உண்டு. சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வையுங்கள். அடிக்கடி பிரயாணம் செய்தால் உடல் நலம் பாதிக்கும். வீண் பிரயாணங்களை தவிர்த்தல் வேண்டும். சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறார். அடுத்து இதுவரை பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு கடகத்தில் உச்சம் பெறப்போகிறார். தாயாரின் அன்பு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் முதலிய எல்லாவற்றிலும் தங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தொழிலில் சிறப்பு. வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குவீர். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். சில சமயம் மனதில் சங்கடங்கள், வீணான கற்பனையான கவலைகள் தங்களை வந்து உறுத்தும். அலைச்சல்கள் அதிகரிப்பதால் உடலில் சோர்வு, அசதி வந்து விலகும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு சிரமம்தான். அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் அனைத்தும் தடைபடும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. மக்களிடையே புகழ், செல்வாக்கு குறையும். உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். கண் உபாதை உண்டாகும். கவனமாக இருத்தல் வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டியது தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். அனைத்தும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.